மிஸ்டர் தனிப்படம் உங்களுக்கு என்னதான் வேணும்? ஸோ அந்த அளவுக்கு என்ன காண்டேத்துறீங்க. பிகாஸ் நானும் வந்து உங்களை பத்தி வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சா இது என்னுடைய 2வது வீடியோ. இது வந்து ஒரு மினி வீடியோ தான். பிகாஸ் உங்களை பத்தி அதிகமா பேசுற அளவுக்குலாம் எனக்கு வந்து எனர்ஜி இல்ல. எனக்கே வந்துட்டு நிறைய வேலை பொழப்பு கிடக்குது. உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தான் வேலை பொழப்பு இல்லைன்னா நீங்க டாக்டரா இருந்தது மட்டும் போதான்னு சொல்லிட்டு இப்போ ஆக்டரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களத்துல குதிச்சு அந்த குதிச்ச களத்துல எங்க மேல குதிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வலிக்குது, வெயிட்டா வேற இருக்கீங்க. தயவு செஞ்சு ஏஞ்சி போயிருங்க. மயிறு மானான்னு கேட்டுருவேன் அப்புறம். பிகாஸ் வந்து அவ்வளோ கோவம் வருது நீங்க பண்றது. லைக் உங்களுக்கு ஆக்டிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸோ அதை வேற நடிச்சும் காமிக்கிறேன். வெறியா தான் அது. சீரியஸா வெறி மயிராது. அதை நிறுத்தி தொலைங்க. இருக்கிற டென்ஷன்ல நேரா வந்து பொழந்துருவாங்க. அதுல நானும் ஒருத்தனா தான் இருப்பேன். பிகாஸ் வந்துட்டு சரியான டென்ஷன்ல இருக்கும் இங்க எல்லாரும். ஏன்னா ஆக்டிங் ஸ்கில்ஸோட அவ்வளோ பேர் சான்ஸ் கிடைக்காம இன்னும் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒன்றும் தெரியாம இல்லை. 30 செகண்ட்ல இன்ஸ்டாகிராம் ரீல் பண்றாங்க. லைக் ஒரு நிமிஷத்துல இன்ஸ்டாகிராம் ரீல் பண்றாங்க. அவ்வளோ ஆக்டிங் பண்றாங்க. அவ்வளோ யோசிக்க வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் சரி வேணாம், யூடியூப் எடுத்துப்போம். யூடியூப்ல அவ்வளோ கண்டென்ட்ஸ் மேக் பண்றாங்க. அதுக்கு உட்காந்து பெர்ஃபெக்டா எடிட் பண்றாங்க. அதை உட்காந்து புஷ் பண்றாங்க. புஷ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா சும்மா உட்காந்து என்னத்தையாவது எந்த கிறுக்கு கம்யூனாட்டியோ வந்துட்டு எடுத்து போட்டானேன்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இந்த மீடியா சேனல் சும்மா இல்லாம இவனுங்களுடைய பப்ளிசிட்டிக்காகவும் இவனுங்களுடைய வியூ கவுண்ட்டுக்காகவும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்காகவும் இவனுங்க உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்துட்டு புரியாம உங்களை அசிங்கப்படுத்துறாங்கன்னே தெரியாம போயிட்டு அவ்வளோ சேனல்ஸ்லயும் இன்டர்வியூ கொடுக்குறீங்க. என்ன மானாக்கு கொடுக்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீ வந்துட்டு ஏதாவது இருக்கா மண்டையில ஏதாவது கழண்டு வந்துச்சா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணலன்னா இன்னும் புழக்கப்படும். அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். ஸோ இவனை பிடிக்கலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னென்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு. என் கமெண்ட்டை வந்துட்டு நான் உனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். அவன் பார்க்க மாட்டான் கண்டிப்பா. பார்த்தானா அந்த கமெண்ட்ல என்னென்னலாம் கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்போட சூடு சொன்னாரு. அது பரவாயில்ல, பண்ணி விடுங்க, பார்த்துப்போம். சரி, பாய்.